மிராக்கல்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தோல்வி பயம், நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மறுக்கும் சோனியா காந்தி. ராஜ்யசபா எம்பியாக முடிவு. விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில்தான் இந்த தேர்தலில் சோனியா காந்தி போட்டியிட தயக்கம் காட்டி வருவதாகவும் அவர் ராஜ்யசபா எம்பி பதவி மீது கண் வைத்துள்ளதாகவும் பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் அல்லது மே மாதம் நடைபெற வாய்ப்புள்ளது. இதற்கான ஆயத்த பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகின்றது. ஒவ்வொரு மாநில தலைமை தேர்தல் அதிகாரியும் இந்தியா தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றது. இந்த நிலையில்தான் வரும் மார்ச் மாதம் தேர்தல் தேதி என்பது அறிவிக்கப்படலாம் என கூறப்படுகின்றது. இந்த நிலையில்தான் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள பாஜக, காங்கிரஸ் உட்பட அனைத்து கட்சிகளும் தீவிரமாக தயாராகி வருகின்றன. 2014-19 ஆகிய ஆண்டுகளைப் போல இந்த முறையும் தேர்தலில் வெற்றி பெற்று ஹேட்ரிக் சாதனையாக மத்தியில் ஆட்சியை பிடிக்கும் முனைப்பில் பாஜக தீவிரமாக செயல்பட்டு வருகின்றது. ஆனால் மறுபுறம் பாஜகவின் தொடர் வெற்றிக்கு முட்டுக்கட்டை போட எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. இதற்காக காங்கிரஸ், மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ், டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி, உத்தரப்பிரதேச எதிர்க்கட்சி தலைவரான அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி கட்சி, முதல்வர் ஸ்டாலினின் திமுக, பீகாரில் எதிர்க்கட்சியாக உள்ள லல்லு பிரசாத் யாதவின் ஆர்ஜேடி, மகாராஷ்டிராவில் செயல்பட்டு வரும் சரத் யாதவின் தேசியவாத காங்கிரஸ் உட்பட 27 கட்சிகள் இந்தியா என்கின்ற பெயரில் கூட்டணி அமைத்துள்ளன. இந்த கூட்டணியில் இடம் பிடித்த பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி பாஜகவின் கூட்டணியில் ஐக்கியமாகியுள்ளது. பாஜகவை வீழ்த்த தனித்தனியாக போட்டியிட்டால் முடியாது என்பதை உணர்ந்துள்ள எதிர்க்கட்சிகள் இந்தியா கூட்டணியாக இணைந்துள்ளன. இதன் மூலம் பாஜகவிற்கு தேர்தலில் பின்னடைவை ஏற்படுத்தலாம் என எதிர்க்கட்சி தலைவர்கள் நம்புகின்றார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரான சோனியா காந்தி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மறுப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதாவது சோனியா காந்தி தற்பொழுது உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியில் எம்பியாக உள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் மொத்தம் 80 நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ள நிலையில் கடந்த தேர்தலில் சோனியா காந்தி மட்டுமே ரேபரேலியில் வெற்றி பெற்றார். ராகுல் காந்தி கூட அமேதி தொகுதியில் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானியால் வீழ்த்தப்பட்டார். ஒரு காலத்தில் உத்தரப்பிரதேசத்தில் ஜொலித்த காங்கிரஸ் கட்சி என்பது தற்பொழுது வீழ்ச்சியடைந்துள்ளது. ரேபரேலி, அமேதி என்பது காங்கிரஸ் கட்சியின் பாரம்பரிய தொகுதிகளாக இருந்தாலும் கூட ராகுல் காந்தி அமேதியில் தோற்றார். ரேபரேலியில் சோனியா காந்தி வாகை சூடியிருந்தார். இந்த நிலையில்தான் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ரேபரேலியில் சோனியா காந்தி மீண்டும் போட்டியிட்டால் அவரை வீழ்த்த வேண்டும் என்கின்ற முனைப்பில் பாஜக தேர்தல் பணியை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றது. இந்த தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருந்தாலும் கூட அயோத்தி ராமர் கோவில் திறப்பால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாஜகவிற்கான செல்வாக்கு என்பது அதிகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது. இது உண்மையிலேயே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள 80 தொகுதிகளிலும் பாஜகவிற்கு பிளஸ் பாயிண்டாக அமைய உள்ளது. அதே வேளையில் பாஜகவை எதிர்க்கும் காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட பிற கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு பிரச்சனையாக அமையலாம். ரேபரேலி தொகுதியில் சோனியா காந்திக்கும் நிச்சயம் பிரச்சனை ஏற்படலாம் என கூறப்படுகின்றது. இதனால் ரேபரேலியில் சோனியா காந்தி போட்டியிட மறுப்பதாக சொல்லப்படுகின்றது. இது மட்டுமின்றி சோனியா காந்தி போட்டியிட மறுப்பதன் பின்னணியில் 2 முக்கிய காரணங்கள் உள்ளது. இதில் முதல் காரணம் என்பது சோனியா காந்தியின் உடல் நலமாகும். அதாவது சோனியா காந்திக்கு தற்பொழுது 77 வயது ஆகிறது. அவரது உடல்நிலையும் அவ்வப்போது பாதிக்கப்பட்டு வருகின்றது. அடிக்கடி மாறும் காலநிலை உள்ளிட்டவற்றால் கூட அவர் திடீரென உடல்நலம் பாதிக்கப்படுகிறார். இதனால் அவர் தேர்தல் அரசியலில் இருந்து ஓய்வு பெற விரும்புவதாக கூறப்படுகின்றது. அதாவது 2வது காரணம் என்பது ரேபரேலி என்பது காங்கிரஸ் தலைவர்களின் பாரம்பரிய தொகுதியாகும். இதனால் தனக்கு பதில் பிரியங்கா காந்தியை இந்த நாடாளுமன்ற தேர்தல் மூலம் அரசியலில் நுழைய வைக்க சோனியா காந்தி திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதனால் தனது ரேபரேலி பிரியங்கா காந்தியை களமிறக்கலாம் எனவும் கூறப்படுகின்றது. மேலும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டில் ஹிமாச்சல் பிரதேசம், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் ஒரு ராஜ்யசபா எம்பியும், கர்நாடகாவில் 3 ராஜ்யசபா எம்பியும், தெலுங்கானாவில் 4 ராஜ்யசபா எம்பியும் கிடைக்க வாய்ப்புள்ளது. இதில் ஏதாவது ஒரு மாநிலத்திலிருந்து சோனியா காந்தி ராஜ்யசபா எம்பியாக தேர்வு ஆகலாம் என கூறப்படுகின்றது. மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.